பாத்தீங்களா அத்தை கிளம்புறா. ஏய் நில்லு, நேத்து நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வீட்டு வேலை எல்லாமே நீதான் செய்யணும். காலையில சமையல், மதியான சமையல், பாத்திரம் விளக்குறது எல்லாமே நீதான் பாத்துக்கணும்னு சொன்னேன்ல, மறந்து போச்சா உனக்கு? நீ பாட்டுக்கு ஆட்டோ ஓட்ட கிளம்பி போற, அப்ப இந்த வீட்டு வேலை யார் செய்வா? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சுமா. அண்ணி காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. எல்லாமே சமைச்சு வச்சிருக்காடி. ஆமாத்த. அண்ணன் மாஸ்டர் இல்லாம பரோட்டா யார் போடுறது இப்போ? மாவு வேற ஊறிட்டு இருக்கு. மாமா உனக்கு பரோட்டா போட தெரியும்ல? பரோட்டா போடுவேன், ஆனா கல்லு மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? சரி, அப்ப யாராச்சும் கல்லாவை பாத்துக்கோங்க, நான் பரோட்டா போடுறேன். ஐயோ, அந்த வேலை எனக்கு வராது மாப்பிள்ள. பூர்ணி என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒண்ணும் இல்ல நீ, பரோட்டா மாஸ்டர் திடீர்னு லீவ் போட்டாரு. அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம். நான் வேணா பரோட்டா போடுறதுக்கு உதவி பண்ணிட்டா? உங்களுக்கு பரோட்டா போட தெரியுமா நீ? தனாமா, அப்ப நீங்களே போய் பரோட்டா போடுங்க. என்ன சார்? இல்ல நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். ராதிகா, உன் போனுக்கு ஒரு முக்கியமான வீடியோ அமைச்சிருக்கேன், அதை ஓபன் பண்ணி பாரு. சரி வாங்க, நம்ம எல்லாரும் போய் கதிர் தம்பி ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அக்கா வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? வழக்கம் போலதான் தம்பி, ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிப்பா நாங்க சாப்பிட்டதுக்கு பில்லு கட்டிட்டு தான் போவோம். நான் பில்லு வாங்க மாட்டேன், நீங்க முக்கியமானவங்க அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன ஓனரமா, இன்னைக்கு நீங்களே சமையல் பண்ணிட்டீங்க போல. அக்கா வாங்க, நீங்க உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு தானோ, உன் கைப்பக்குவம் வேற லெவல்ல இருக்கு. நேற்று வரைக்கும் கதிர், டக்ளஸ், பூர்ணி இவங்கெல்லாம் யாரும் இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு உன் வாயிலே எங்க ஹோட்டல்னு வந்துருச்சுல்ல. இதே மாதிரி நாங்க எங்க குடும்பம்னு நீ மாறணும் தானோ.